இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானையோ அல்லது சிவன் தொடர்பான ஏதாவது ஒரு பொருளையோ நம் கனவில் பார்த்தால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சிவலிங்கம் நம் கனவில் வந்தால் தினமும் தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டுமாம். இது கடந்த கால வாழ்க்கையில் நமக்கு இருந்த ஆசை மற்றும் வேண்டுதலின் வெளிப்பாடு என்று கூறுகின்றனர். சிவலிங்கம் கனவில் வருவது வெற்றியை குறிக்கும். உங்களுடைய தடைகள் நீங்கி செல்வம் வந்து சேரப்போவதை குறிக்கும் அறிகுறியாக சிவலிங்கம் கனவில் தோன்றும். சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவரை கனவில் பார்த்தால் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுமாம். சிவன் பார்வதியை ஒன்றாக கனவில் பார்த்தால் புதிய வாய்ப்புகள் நம்மை தேடி வருமாம். விரைவில் மகிழ்ச்சியான செய்தியும் பிடித்த பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் செல்வமும் நம்மை தேடி வரும். சிவனின் நடனம் அதாவது சிவ தாண்டவத்தை கனவில் பார்ப்பது நம் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனையும் விரைவில் முடிய போவதற்கான அறிகுறியாகும். ஆனால் அதற்கு முன்பு பல சவால்களை நம் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருக்கும். சிவன் கோவில் நம் கனவில் வந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. சிவனின் திரிசூலத்தை கனவில் பார்த்தால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் போன்ற முக்காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் என்று கூறப்படுகிறது. சிவனின் மூன்றாவது கண்ணை நம் கனவில் பார்த்தால் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை எடுப்போமாம். அது மட்டுமின்றி நம்மை சுற்றி நேர்மறை சக்தி அதிகரிக்கும். உங்கள் கனவில் சிவபெருமானை எந்த வடிவில் பார்த்தீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.